அனைவருக்கும் வணக்கம். இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக விறுவிறுப்பாக நடந்து முடிந்து தேர்தல் முடிவுகள் ஜூன் 4 அன்று வெளிவந்தது. அந்த முடிவுகளின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களையும், காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி 233 இடங்களையும் பெற்றுள்ளது. பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க 272 எம்பிக்கள் தேவை என்ற நிலையில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் 292 எம்பிக்களை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாக உள்ளது. தனியொரு கட்சியாக பாரதிய ஜனதா 240 இடங்களை பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கும் நடுநிலை பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கும் திராவிட பத்திரிகையாளர்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிறது கடினமான காரியம், அவர்களுக்கு போதிய ஆதரவு இல்லை, எனவே சிறத்தன்மை ஏற்படும், நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இண்டி கூட்டணிக்கு வந்துள்ளார்கள் என்ற ஒரு மாய தோற்றத்தை தொடர்ந்து செய்திகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பரப்பி வந்த வண்ணம் இருந்தனர். ஆனால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எங்களது முழு ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான், பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் என்று தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் பத்திரிகையாளர்கள், திராவிட பத்திரிகையாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நிதிஷ்குமார் சபாநாயகர் பதவி கேட்கிறார், சந்திரபாபு நாயுடு மருத்துவம், சுகாதாரம் போன்ற பதவிகளை கேட்கிறார். கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது, ஆட்சி அமைப்பதில் சிக்கல் என்ற ஒரு மாய தோற்றத்தையும் கருத்துருவாக்கத்தையும் பரப்பி வருகின்றனர். நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்பதால் எடப்பாடி பதறுகிறார், ஸ்டாலின் கவலைப்படுகிறார். ஏன் தெரியுமா எடப்பாடி பதறுகிறார்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடன் கூட்டணி அமைப்பதற்காக அமித்ஷா தலைமையிலான ஒரு குழுவினரும், நரேந்திர மோடி தலைமையிலான ஒரு குழுவினரும் எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி விடாப்பிடியாக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு வராது, ஆகவே நாங்கள் தனித்தே களமிறங்க என்று உறுதியாக சொல்லிவிட்டார். அதேபோல் எடப்பாடி பழனிசாமி தனியாக களம் கண்டார். சிறுபான்மை வாக்கு வரவில்லை, பெரும்பான்மை வாக்கு வரவில்லை. பெரிய அதிர்ச்சிகரமான தோல்வியை சந்தித்து இக்கட்டான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பரிதவித்து வருகிறார். மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைந்து விட்டதால் தனது அதிமுக இயக்கத்துக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமோ, 2ஆம் கட்ட தலைவர்கள் தனி அணியாக செயல்படுவார்களோ என்ற அச்சத்தில், பதட்டத்தில் எடப்பாடி இருக்கிறார் என்று ஊடகங்கள் தெரிவித்து வருகின்றன. அதேபோல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பெரும் கவலையில் இருக்கிறார். ஏனென்றால் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வரும் தமது அமைச்சரவையின் முக்கிய அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் 2 வருட காலமாக இருக்கிறார். அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிடும், வெளியே வந்துடுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். அவரது எண்ணம் தவிடுபொடியாகிவிட்டது. மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி பதவி வகித்துள்ளார். அதேபோல் போதைப் பொருள் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜாபர் சாதிக் சிறையில் உள்ளார். அவர் வாயிலாக இன்னும் முக்கிய திமுக புள்ளிகள் சிறைக்கு சென்று விடுவார்களோ என்ற அச்சத்திலும் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக ஊடகங்களும் செய்திகளும் தெரிவித்து வருகின்றன. அதேபோல் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பதால் எடப்பாடி பதறுவதும் ஸ்டாலின் கவலைப்படுவதும் அரசியலில் இயல்பான ஒன்றுதான். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை நடுநிலை பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் திராவிட பத்திரிகையாளர்கள் பெரிய கலக்கத்தில் உள்ளனர். ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாக கருத்து கணிப்பு என்ற பெயரில் 10 கேட்டு ரூமில் இருந்து கொண்டு நரேந்திர மோடி இந்த முறை பிரதமராக வாய்ப்பே இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தத்தில் 200 முதல் 220 இடங்களுக்குள் சுருங்கிவிடும், இண்டி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், பிரதமர் யார் என்றுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று கற்பனை வளத்தில் மக்களை திசை திருப்பும் வண்ணம் ஒரு பெரிய கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்திய வண்ணம் திராவிட பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. மாறாக தேசிய ஜனநாயக கூட்டணியே மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்ன பேசலாம், மக்களை எவ்வாறு குழப்பலாம் என்று இந்த திராவிட பத்திரிகையாளர்கள் சிந்தித்து வருகின்றனர். முக்கியமாக தராசு சியாம், மணி, லட்சுமணன், குபேந்திரன் போன்ற திராவிட பத்திரிகையாளர்கள் இவர்கள் நடுநிலை என்று சொல்வார்கள். என்றைக்காவது நடுநிலையோடு பேசியது உண்டா? என்றைக்குமே பேசியது கிடையாது. ஒரே சைடு தான், அது திராவிட சைடு தான் நிற்பாங்க. எந்த சைடுமே நின்று பேசுறது கிடையாது. தேசியத்தில் ஆட்சியில் அமர்ந்த பிரதமர் நரேந்திர மோடியை அவதூறாக பரப்புவது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக சித்தரிப்பது போன்ற கருத்துருவாக்கத்தை செய்யக்கூடிய வேலைகள் மட்டுமே செய்தார்களே தவிர நடுநிலையோடு மக்களுக்கு எந்த செய்திகளையும் இதுவரை செய்ததாக இல்லை. அதேபோல் முன்னாள் பத்திரிகையாளர் செந்தில்வேல், ஆர்கென்று அழைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன், ஐயநாதன் என்று அழைக்கிறார் ஒருவர் இருக்கிறார். அவர் பத்திரிகையாளர் என்னவென்று தெரியல. அவர் இவிஎம் மிஷின் மேலே பெரிய சந்தேகம் வரும். இப்பொழுது அவர் ஆதரவு பெற்ற இந்தி கூட்டணி 233 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு ஏதேனும் இவிஎம் மிஷின் தான் காரணம் என்று சொல்வாரா என்று தெரியவில்லை.
குபேந்திரன், ராதாகிருஷ்ணன் போன்ற பத்திரிகையாளர்கள் எல்லாம் நடுநிலையான பத்திரிகையாளர்கள், திராவிட பத்திரிகையாளர்கள். இவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்றே போட்டுக்கொள்ளலாம். ஆனால் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவையும் பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக என்ற வகையிலே கருத்துருவாக்கம் செய்வதிலே குறிப்பாக இருந்தனர். அதிலும் இந்த ஐயநாதன் என்பவர் தமிழகத்துக்கு பாரதிய ஜனதா என்ன செய்தது என்று கேட்பார். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துக்கு என்ன செய்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தால் தமிழகத்தில் ஏற்படும் அநீதிகளை பற்றி என்றால் பேசுவார் என்றால் பேச மாட்டார். இப்படிப்பட்ட திராவிட பத்திரிகையாளர்கள் 10 கெட்டு ரூமில் இருந்து கொண்டு எந்த மாநிலத்துக்கும் கருத்து கணிப்பு எதுவுமே செல்லாமல் தமிழக மக்களை ஒரு குறுகிய கருத்துருவாக்கம் செய்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மனநிலையை கொண்டு வரலாம் என்று பெரிய அளவில் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக மத்திய பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் ஆட்சி வந்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 11.4% வாக்குகளை பெற்று 3வது பெரிய கட்சியாக முன்னேறியுள்ளது. இந்த பத்திரிகையாளர்கள் தேர்தலுக்கு முன்பு எவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வராது, என்ன காரணம் என்று சொல்லியிருக்கார் என்பதை நம்ம ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் தனித்தனி வீடியோவாக போட்டு இவர்களின் உண்மை முகம் என்ன என்பதை மக்களாகிய உங்களுக்கு சொல்வதுதான் எங்களது கடமை என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.